பிஜேபி அரசாலையும் தேர்தல் ஆணையத்தாலையும் நம்ம நாட்டுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், மக்களுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், அபாயங்கள் என்ன என்று முதல்ல இருந்தே நம்ம ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். குறிப்பாக இந்த தேர்தல், முதல் கட்ட தேர்தல் நடந்ததுல இருந்து எங்கெங்க என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு, எங்கெங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற விவரத்தையும் நம்மளுடைய காணொலியில நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து இந்த கள்ள ஓட்டு போடக்கூடிய நிலவரம் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை எட்டி இருக்குதுன்னாக்க, உத்தரப்பிரதேசத்துல ஃபருக்காபாத் அந்த தொகுதியில ஒரு 16 வயது சிறுவன் 8 முறை கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. 8 முறை கள்ள ஓட்டு ஒரு 16 வயது சிறுவனால ஒரு பூத்துக்குள்ள பூந்து 8 முறையும் தன்னுடைய உடைகளை மாத்திக்கிட்டு ஓட்டு போட முடியுதுனாக்க, அப்போ இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இல்லையா? அந்த வாக்குச்சாவடியில வாக்குச்சாவடி அதிகாரிகள் இருப்பாங்க. அங்க முதல்ல உள்ள என்ட்ரி ஆனோன்னா வாக்காளர் பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்காளர்கள் கையெழுத்து போடணும். அதற்கு பிறகுதான் போய் வாக்கு செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி 3 விதமான ப்ராசஸ் அங்கே நடக்குது. ரெண்டாவது அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அனைத்து கட்சிகளும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள், எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்களோ அத்தனை வேட்பாளர்களோட முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள்ள இருப்பாங்க. இந்த அதிகாரிகள்லாம் சரியா பணி செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான வாக்காளர்களை தான் உள்ள போறாங்களா, அதாவது பேர் வாக்குச்சீட்டுல பூத்து ஓட் லிஸ்ட்ல இருக்கிற பேரும் இந்த வாக்காளரும் 2க்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சரியா அதிகாரிகள் வேலை செய்யறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு அங்க பூத் முகவர்கள் இருப்பாங்க. எத்தனை வேட்பாளர்கள் இருப்பாங்களோ அத்தனை பேருக்கு பூத் முகவர்கள் இருப்பாங்க. அப்போ இத்தனை பேரையும் மீறி ஒரு சிறுவனால, ஒரு 16 வயது சிறுவன், 18 வயசு கூட ஆகல, அவனுக்கு ஓட்டு போடுற வயசும் வரல, வாக்காளர் பட்டியலில் அந்த பையனுக்கு பேரே இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு 16 வயது சிறுவன் இத்தனை பேரையும் தாண்டிட்டு எப்படி போய் 8 முறை ட்ரெஸ்ஸை சட்டையை மாற்றிக்கிட்டு போய் போட்டான். போட்டுட்டு அதை வீடியோ எடுத்து அது போடுறதையும் 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு போடுறோம். யாருக்கு? பிஜேபிக்கு வாக்களிக்கிறோம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு வாக்குச்சாவடியில இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னா, இன்னும் இந்தியா முழுசும் நடக்கிற தொகுதிகளில் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? இந்த முறைகேடெல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட்ல தான் இது எல்லாம் நடக்குதுன்னு கண்கூட தெரியுது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு சட்ட விதிமுறைகளை புறம் தள்ளி மத வெறுப்பு அரசியலை பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் மோடி மீது ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இன்னும் பல்வேறு தொகுதிகளில் கள்ள ஓட்டு போட்டதுக்கான ஆதாரங்கள் வீடியோவாக வெளியில வந்துட்டு இருக்கு. அது நம்ம சேனல், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். நானே ஏற்கனவே பதிவு பண்ணி கொடுக்குறேன். இப்படி ஒரு சிறுவன் ஓட்டு போடுறான் அப்படின்ற இந்த அச்சம் ஏற்படைய ராகுல் காந்தி அவருடைய அச்சத்தவே வெளிப்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி, எந்த ஒரு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அச்சப்பட மாட்டாங்க. நம்ம எப்படி வின் பண்ணிடுவோம், நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க
ஒவ்வொருத்தருக்கும் அந்த அச்சம் ஏற்படுது அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கு. பிஜேபி கட்சி அவ்வளவு மோசமா எந்த அளவுக்கு சட்ட விதிமுறைகளை மீறணுமோ எல்லையை மீறி ஜனநாயகத்தை படுகொலியில தள்ளிட்டு இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜனநாயகத்தின் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தோற்றுன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியான முறைகேடுகளை கள்ள ஓட்டுகளை போடுறோம், இவிஎம் மிஷினை கைப்பற்றியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இது ஒன்று மட்டும் நடக்கலை. கள்ள ஓட்டு போடுறது இது 4 கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிடுது, ஓட்டு பதிவானதை விட 1 கோடி ஓட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கடந்த 30ஆம் தேதி வெளியிடுறாங்க. 4 கட்ட பதிவு முடிந்த பிறகு. அதாவது எவ்வளவு ஓட்டு அதிகமாயிருக்குன்னா முதலாக வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் வாக்குப்பதிவு நடந்தது. முதல் கட்ட தேர்தல். அந்த முதல் கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வந்து 65.4%. அதிகமாக இப்போ மீண்டும் பதிவானதை தாண்டி அதிகமாகி இருக்கிற எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க 66.9%. அப்போ ஏறக்குறைய 1.1% வாக்கு அதிகமாக இருக்குது. அப்போ தொகுதிக்கு ஒரு 28,000 வாக்குகள் கூடுதலாக இருப்பதாக தேர்தல் ஆணையமே கணக்கு காட்டுது. எப்படி இந்த கூடுதலாக வாக்கு வந்திருக்கும் அதுதான் இந்த கேள்வி. இப்போ வந்துட்டு வாக்கு மிஷினை வாக்குச்சாவடியிலேருந்து எடுத்துக்கிட்டு போனதுக்கு பிறகு தொகுதிக்கு ஏற்றாற் போல அவங்களே மிஷினில் வந்து கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா தேர்தல் ஆணையம்னா வந்து இப்போ வாக்கு பதிவானதை விட கூடுதலாக ஆயிருக்குன்ற கணக்கு காட்டியிருக்கிறதும் தேர்தல் ஆணையம் தான். அப்போது இது வந்துட்டு தொகுதிக்கு ஏற்றாற் போல வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சிருக்கிறாங்கனாக்க கண்டிப்பாக இது வந்து தேர்தல் ஆணையம் செய்த வேலையாகத்தான் இருக்க முடியும். அது எந்த அளவுக்கு எவ்வளவு வாக்குப்பதிவு அதிகமாயிருக்குன்னா இது எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்க இதோட இந்த வாக்குப்பதிவு கூடுதலானது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். இந்த வழக்கை வந்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தான் வாதாடி இருக்காரு. அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவில் 18 லட்சம் வாக்கு வந்து அதிகமாக கூடுதலாக காட்டியிருக்கு. பதிவானதை விட அதிகமாக காட்டியிருக்கிறது 18 லட்சம் வாக்கு கூடுதலாக காட்டுது. 2வது கட்ட வாக்குப்பதிவில் 28 லட்சம் கூடுதலாக காட்டுது. 3வது கட்ட வாக்குப்பதிவில் 22 லட்சம் கூடுதலாக காட்டுது. 4வது கட்ட வாக்குப்பதிவில் 34 லட்சம் கூடுதலாக காட்டுது. அப்போ இவங்க வந்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வாக்குகளை இங்கிருந்து இவிஎம் மிஷினை எடுத்துட்டு போயிட்டு வாக்குச்சாவடியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த கள்ள ஓட்டு நம்பிக்கையில தான் தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுட்டு தான் 400 தொகுதி பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இந்த மோடி ஃப்ராடுங்க 1ஆம் நம்பர் பொறுக்கிங்க. இந்த பிஜேபியில் இருக்கிறவங்கலாம் 1ஆம் நம்பர் பொறுக்கிங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் உதவியை கொண்டு கள்ள ஓட்டை நம்பித்தான் 400 தொகுதியை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியும். இந்த எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, ஃபார்ம் 17C 17C ஃபார்மை ஏன் இணையதளத்தில் வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு முடிந்தவுடன் ஏன் இணையதளத்தில் வெளியிடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த முறைகேடு செய்வதற்காக வேண்டிதான் இணையதளத்தில் வெளியிடாமல் வச்சுருந்தாங்களா? இதுதான் வந்துட்டு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி. எதுக்காக ஃபார்ம் 17C என்பது
இது வாக்குப்பதிவு அன்னைக்கு எவ்வளோ வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் ஃபார்ம் 17C. இந்த 17Cயை வெப்சைட்டில் வெளியிட்டுட்டாக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்றம் இறக்கம் இருக்க முடியாது. இதை ஏன் வாக்கு பதிவு அன்னைக்கே வெளியிடலை? அப்போது இது வெளியிடறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் முறைகேடு கள்ள ஓட்டு போட வேண்டும்ன்றதுக்காக வெளியிடல. இது ஏதோ இன்னைக்கு நேற்று மட்டும் நடக்கல. எதிர்கட்சிகள் அப்போதுலேருந்தே குற்றச்சாட்டு வச்சுருக்கு. ஏன்னா கலாநிலவரம் இங்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது மக்கள் மனநிலை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தான் மக்கள் நிலை. களத்தில் வந்துட்டு மக்களோட போய் வாக்கு சேகரித்து பிரச்சாரம் பண்ணனவங்களுக்கு என்ன மக்கள் மனநிலை என்னன்னு மக்களுக்கு தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையும் இன்று மீறி பிஜேபி வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்களே, அது எப்படி? இதுதான் கேள்வி. அதனால தான் இந்த ஃபார்ம் 17Cயை வெப்சைட்டில் வந்துட்டு வெளியிட மாட்டேங்கிறாங்க. இதே நிலை தான் 2019 நடந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் காஷ்மீரில் ஆனந்தநாத் தொகுதி என்ற ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றவர் பெற்ற ஓட்டு வந்துட்டு 6621 ஓட்டு. இவிஎம்ல பதிவான வாக்கு வந்து அதிகமாக காட்டியிருக்கு இவிஎம் மிஷினில். இதில் வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்க, ஒரு வாக்கு சாவடிக்குள்ள கையெழுத்து போட்டு வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கை ஒன்று இருக்கும், வாக்காளர்கள் கையொப்பமிட்டது ஒன்று இருக்கும், இவிஎம் மிஷினில் வாக்குப்பதிவு ஒன்று இருக்கும். இது மூணையும் ஒப்பீடு செஞ்சாக்க ஒரே மாதிரி இருக்கும். அப்போது இவிஎம் மிஷினில் வாக்கு கூடுதலாகவோ குறைவாக கூட இருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் அந்த பட்டன் சரியாக ப்ரெஸ் ஆகாமல் போகும், அதனால குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் கூடுதலாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்பயே 2019 தேர்தலின் போது ஏடிஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷனில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வாக்கு அதிகமாகிட்டே இருக்குது, பதிவானதை விட கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்குது. இந்த கேஸை விசாரித்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தால், அதாவது நடந்தது கூட நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறது வந்துட்டு நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கணும். இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்படாமலே அப்படியே நிலுவையில் இருக்குது. அது ஒரு விஷயம். ஃபார்ம் 17C வந்து 379 தொகுதியில் வந்துட்டு வாக்கு வந்து கூடுதலாக இருக்குது. 2019 தேர்தலில் கூடுதலாக அதிகம் வாக்கு இருக்கிறதாக ஒரு முறைகேடு இருக்குது, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. 379 தொகுதியில் வாக்கு வந்து அதிகமாக இருக்குது, மெஷினில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. அதாவது மெஷினில் இல்லை, கையொப்பம் வாக்காளர்கள் வந்து கையொப்பம் விட்டதுன்னு விட மெஷினில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 379 தொகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 கம்பேரிசன் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க விஸ்லேஷனம் மாதிரி. இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா, தேர்தல் அதிகாரி வந்து இதை இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம முன்னாள் IAS ஓய்வு பெற்ற அதிகாரி தேவசகாயம் அவர்கள் வந்துட்டு இந்த வாக்குச்சாவடியில் இந்த அப்டேட் இருக்கு இல்லையா, வாக்குச்சாவடியில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ப்ரொசிடென்சரி ஆஃபீஸர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கலெக்டருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவர் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாக்க கலெக்டர் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு பகல் 1 மணிக்கு ஒரு முறையும், மாலை 7 மணிக்கு ஒரு முறையும், இரவு 11 மணிக்கு ஒரு முறையும் பதிவான வாக்குகள் விவரத்தை மாநில தேர்தல் ஆணையர் தலைவருக்கு கொடுக்கணும். மாநில தேர்தல் ஆணையர் வந்து இந்திய தேர்தல் ஆணையருக்கு அந்த முழு தகவலையும் கொடுப்பாங்க. அப்போது இந்த லிஸ்ட் வந்துட்டு இந்த 3 ப்ராசஸும்
இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வந்துட்டு இதை கணக்கிடப்படுகிறது, வாக்காளர்கள் பதிவு எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறதுனா வாக்காளர் கையொப்பம், வாக்காளர் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை இவிஎம் மிஷினில் இருக்கிறது. இதை ஒரு நாளையில் சரி பண்ணிடலாம், இரவுக்குள்ளே கவுண்ட் பண்ணிடலாம். இதை அடுத்த நாள் வந்துட்டு உட்காந்து இந்த மிஷினில் பதிவானது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு முறை சரிபார்ப்பார்கள். சரிபார்த்து அந்த அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். இந்த லிஸ்ட்டை இந்த டீட்டெயில்ஸ் சொன்னது வந்து முன்னாள் IAS ஓய்வு பெற்ற அதிகாரி தேவசகாயம். இப்படி இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருந்தாக்க, சரியாக இருந்தால் வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு சரியாக இருக்கும். இந்த ப்ராசஸ் எதையுமே வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் நடந்த முதல் கட்ட தேர்தலில் கூட வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு முதல் தடவை ஒரு சதவீதத்தை அறிவித்தாங்க, 64% என்னமோ அறிவித்தாங்க. அடுத்த நாள் வந்து கூடுதலாக 65% ஆயிடுச்சுன்ட்டு அடுத்த நாள் அறிவித்தாங்க. இப்போ இவங்க வந்துட்டு முன்னுக்கு பின் தேர்தல் ஆணையம் முன்னுக்கு பின் முரணாக பேசும்போதே தெரியுது. இதை இவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அறிவிக்கிறாங்க. இதுதான் 2019 நடந்தது. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க, அப்போ எப்படி மோடி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உத்தேசமாக தான் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கான்க்ரீட்டாக இல்லை. என்னதுனாக்க வாக்காளர் இந்த தேதி வாக்காளர் இது லிஸ்ட்டு எப்படி இவர் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சோம்னாக்கா உத்தேசமாகத்தான் அறிவிச்சோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு எண்ணிக்கையும் கான்க்ரீட்டாக இல்லை அப்படின்றதுனால. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பயம்லாம் என்னன்னாக்க, ஆரம்பத்தில் இருந்தே தேர்தல் ஆணையர், இந்திய தேர்தல் ஆணையர் திடீர்னு இரவோடு இரவாக ஒரு நாள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அவரும் வந்துட்டு மோடி போட்ட அந்த தேர்தல் ஆணையம் நியமிக்கக்கூடிய குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை திருத்திட்டு அதை வந்து ஒன்றிய அமைச்சரும் மோடி பிரதமரும் பார்த்து நியமிக்கலாம்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை கூட வந்துட்டு ஒரு எதிர்கட்சி மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுலேயே ஒரு சட்ட திருத்தம். அடுத்தது அந்த சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வந்து இவங்க செய்யற அவங்க ஏற்கனவே இருந்த தேர்தல் ஆணையமே மோடி போட்ட தேர்தல் ஆணையப்பா இவங்க பண்ற தில்லுமுள்ளு கட்டுப்படுத்த முடியாத பண்றதுனால அவர் இரவோடு இரவாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்தது ஒரு தேர்தல் ஆணையம் இப்ப இருக்கிறவங்க போட்டாங்க தேர்தல் ஆணையர். அதுவும் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க போட்ட நியமிச்ச ஆளுதான். இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே தேர்தல் விதிமுறை மீறல்கள் டேட் அறிவிக்கும் போதே, தேர்தல் தேதி அறிவிக்கும் போதே எல்லாம் பிளான் பண்ணி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் நடக்குது அப்படின்னு அறிவிக்கும் போதே இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மோடி வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் அறிவிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி 6 கட்ட தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்துக்காக வைக்கிறாங்க. அப்போ இங்கே செய்கிற தமிழ்நாட்டில் செய்கிற பிரச்சாரத்தை வட மாநிலத்தில் செய்ய முடியாது. முன்னாடி வட மாநிலத்தில் பிரச்சாரம் வச்சுருந்தாக்க அங்கே இருக்கிற அந்த பிரச்சாரம் இப்போ அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டிருந்தாங்கனாக்க கிடைக்கிற ஓட்டு கிடைக்காம போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக தான் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வச்சாங்க. அப்போது தேர்தல் தேதி அறிவித்ததுலேருந்து பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் வாக்குப்பதிவு அன்னைக்கு இந்த கோயம்புத்தூரில் வந்துட்டு 1 லட்சம் ஓட்டை காணோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை போராட்டம் அதெல்லாம் வீடியோ இணையதளத்தில் பார்த்தோம். அந்த போராட்டம் பண்ணினவங்க எல்லாருமே கையில் வாக்குப்பதிவு மை வச்சுக்கிட்டு வந்து தான் போராட்டம் பண்ணாங்க. அப்போது இந்த 1 லட்சம் ஓட்டை கள்ள ஓட்டாக போடுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க போல. அது போட முடியலன்ட்டு போராட்டம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற பயம் எல்லாம் மீண்டும் மோடி வந்துட்டு இந்த முறைகேடுகளை செய்து பிஜேபி மோடி வெற்றி பெற்றது
பெற்றதாக அறிவிச்சு விடுவாரோ என்ற அச்சம், பயம் எதிர்கட்சிகளான நமக்கு இப்போ வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை, துயரங்கள் இல்லை, அந்த அளவுக்கு இந்த மோடி ஆட்சியில் அனுபவிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ பெரிய முறைகேடுகள் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு 16 வயசு பையன் போய் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போடுறாங்க. நம்ம நாட்டோட நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துலையும் அச்சத்துலேயும் ஜனநாயக படுகொலை நம்மளை எல்லாம் குறவளை நசுக்கி கொள்ளக்கூடிய நிலையில இன்னைக்கு நம்ம நாடு இருக்கு. இந்த காணொலியை பார்க்குறவங்க நம்ம எவ்வளோ அச்சத்தில் இருக்கிறோன்ற அந்த அச்சத்தை உணர்ந்தவங்க தயவு செஞ்சு பகிருங்கள், 4 பேருக்கு போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு. நன்றி, வணக்கம்.